மணவாளனீஸ்வரர், இறைவி பரிமள சுகந்த நாயகி. இதெல்லாம் பேர் கோயிலில் தான் படிக்கிறோம், மற்றவங்கிட்டலாம் கேட்க முடியாது. இந்த பேர் சொன்னாலே நமக்கு புண்ணியம். ஏற்கனவே நாம் அந்த திருமணஞ்சேரியில் நாம் தெரிஞ்சுக்க செய்தி தான். ஒரு முறை உமாதேவி சிவனிடம் சற்று அலட்சியமாக நடக்க, அதனால் சிவபெருமான் சினம் கொண்டு உமாதேவியரை பூலோகத்திலே பசுவாகி வாழ கட்டளையிட்டார். பசு உருக்கொண்ட உமாதேவி தன் செயல் நினைந்து வருந்தி சிவனிடம் சாப விமோசனம் கேட்க, தக்க சமயம் வரும்போது தோன்றி மனம் செய்து கொள்வேன் என்று வரமளித்தார். உமாதேவியுடன் திருமகள், கலைமகள் இந்திராணி ஆகியோர் பசு உருக்கொண்டு பூலோகத்திலே உலாவி வந்தார்கள். திருமால் பசு மேய்ப்பவராக உருவெடுத்து அப்பசுக்களை பராமரித்து வந்தார். அம்பிகை உமாதேவி பொழிந்த பாலால் திருமேனி குளிரப்பெற்ற சிவபெருமான் அம்பிகைக்கு சுய உருவம் கொடுத்தருளினார். அதனால தான் இங்கே பெருமாள் கோயில் இருக்கு. பிரகாரத்தில் பார்த்துருக்கீங்க. ஆமாம், சுய உருவம் பெற்ற அம்பிகை ஈசனை நினைந்து 16 திங்கட்கிழமை விரதம் இருந்து மணலால் லிங்கம் செய்து பூஜை செய்து வர 17வது திங்கட்கிழமை சிவபெருமான் தோன்றி ஈஸ்வரியை திருமணம் செய்து கொண்டார் என்று தலபுராணம் கூறுகிறது. பார்வதி சிவன் கல்யாணம் நடப்பதற்கு முன் செய்ய வேண்டிய திருமணச் சடங்குகள், கங்கண தாரணம், யாகம் வளர்த்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் முதலியன இந்த தலத்திலே தான் நடைபெற்றன. பிரம்மா தானே முன் நின்று திருமணத்திற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். வேள்வி வளர்த்து யாகம் முதலிய ஏற்பாடுகள் நடைபெற தலமாதலால் திருவேள்வி குடி என்று பெயர் பெற்றது. அரசகுமாரன் ஒருவனுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட பின் பெண்ணின் பெற்றோர்கள் இறந்துவிட அவளின் உறவினர்கள் இத்திருமணத்தை நிறுத்திவிட்டனர். அரசகுமாரன் எவ்வளவோ வேண்டியும் உறவினர்கள் சம்மதிக்கவில்லை. அரசகுமாரன் இத்தலம் வந்தான். நின்று போன தன் திருமண நடக்க வேண்டும் என்று இத்தல இறைவனை வேண்டினான். இறைவன் ஒரு பூதத்தை அனுப்பி அப்பெண்ணை கொண்டு வரச் செய்து அரசகுமாரனுக்கு அந்த அப்பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தார் என்று தலபுராண வரலாறு கூறுகிறது. இங்குள்ள கோயில்ல 3 நிலை ராஜகோபுரமும் 2 பிரகாரங்களும் உள்ளதாக திகழ்கிறது. கருவறைக்கு முன்னே அர்த்த மண்டபம், மகா மண்டபம் உள்ளன. இறைவன் கருவறை கோஷ்டமூர்த்தங்கள் உள்ளன. தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், அர்த்தநாரீஸ்வரர், சந்திரசேகரர் ஆகியோர் உள்ளனர். இந்த தலத்து அர்த்தநாரீஸ்வரர் சிலாவுருவில் அம்பாள் வலதுபுறம், இறைவன் இடதுபுறமும் உள்ளதை காணலாம். அர்த்த மண்டபத்தில் நடராஜன் மற்றும் விநாயகர் திருவுருவங்கள் இருக்கின்றன. இத்தலத்து இறைவன் கல்யாண சுந்தரேஸ்வரர் என்றும் இறைவி பரிமள சுகந்த நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அகத்தியர் வாதாபியை கொன்றதனாலே அவருக்கு ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில் தான் நீங்கியது. அகத்தியருக்கு இத்தலத்தில் அர்த்த மண்டபத்தில் தனி சன்னதி இருக்கிறது. அம்பாள் பரிமள சுகந்த நாயகியின் சன்னதி முதல் பிரகாரத்திலே தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. ஆலயத்தின் தீர்த்தமான கௌதுகா வந்தன தீர்த்தம் ஆலய முகப்பு வாயிலே எதிரே உள்ளது. நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து கௌதுகா வந்தன தீர்த்தத்திலே நீராடி மணவாளேஸ்வரரை பரிமள சுகந்த நாயகியும் வழிபட்டால் திருமணம் நடைபெறும் என்பது இந்த தலத்தினுடைய சிறப்பு ஆகும். ரொம்ப அற்புதமான ஒரு தலம். நாமெல்லாம்
எத்தனை பிறவி எடுத்தோமோ தெரியல. இந்த பிறவியில் கூட சரியா இந்த கோயிலில் பல தடைகள்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் அம்பாளுடைய கருணை, அம்பாள் முன்னாடி நாம் இந்த பதிகத்தை எல்லாம் பாடி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அந்த நாளை நாமெல்லாம் தவம் செய்திருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது அடுத்த தலம் திரு மன்னி படிக்கரை. இங்கிருந்து 1/2 மணி நேரம் ஆகும்.